அவர் வந்து அப்போ மணி சர்மா சாரோட ஸ்டுடியோவில் பண்ணிட்டு இருந்தார் இங்கே டி நகரில். இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி. அங்கே தான் மஹதி அப்படிங்கிற ஸ்டுடியோ நேம் அது. July 6th 1996 நான் வாசுகி வாசுகி பாடின பாட்டு. அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு 20 less than 20 years, 19 years அப்போ எனக்கு. அதுக்கு முன்னாடி தெலுங்கில் பாடும்போது 18, 17 and half 18 இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அவரை பார்த்து பண்ணேன். நிறைய அங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்டுடியோலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த வாசுகி வாசுகி இனிஷியலாக அந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பட்டது அப்பாஸ்க்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு படத்துக்கு அப்பாஸ் கிடைக்க ஏதோ சம்திங் இட் ஹேஸ் அ பேக் ஸ்டோரி விச் ஐ எம் நாட் குவைட் அவேர் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து மம்முட்டி சாருக்கு ரெக்கார்ட் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா மம்முட்டி சாருக்கு நம்ம வாய்ஸ் பொருந்துமா? நான் தியேட்டரில் போய் உட்காந்து அப்படி தான் மற்றவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்ருக்கேன், யாராவது ஏதோ வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு. அது ஏன்னா நமக்கு நம்ம குரல் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டிக்குரிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ தட் வாஸ் பட் எல்லாம் அந்த பாட்டு வந்து நம்ம இந்தியாவில் அப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு தனி செட் ஆஃப் ஹிட்ஸ் இருக்கும். இந்த ஏன்னா ஹோமோஜினைஸ்டாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் டிவி, இந்த சன் டிவி, விஜய் டிவிலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டன்சி இன் டேஸ்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் அது வந்து சிங்கப்பூர் மலேசியாவில். அதை வேஸ்ட் பண்ணி எனக்கு சிங்கப்பூரில் டெலிவிஷன் ஷோக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அது வரைக்கும் நான் ஃப்ளைட்லேயே ஏறினதில்லை. லோக்கலில் கோயம்புத்தூர் போகிறது கூட ஃப்ளைட் ஏறினதில்லை. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு தான் ஃப்ளைட் ஏறினேன். அங்கே போய் அங்கത്തെ லோக்கல் ஆர்டிஸ்டோடு சேர்ந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டு என்ன ஓரளவுக்கு கொண்டு போச்சு. அப்புறமும் வந்து கொஞ்சம் ஒன்றும் பெருசாக வரல. சாங்ஸ் வரும். கீரவாணி சாருக்கு நான் கொண்டாட்டம்ங்கிற படத்தில் பாடினேன், அது ஒரு சின்ன வரும். சில சமயம் பேர் தப்பாக போட்டுருவாங்க. அந்த கொண்டாட்டம் படத்தில் ரவிக்குமார் சார் படம் அது என்னோட கேசட்டில் வந்து என்னோடய பேரை கீரவாணின்னு போட்டாங்க. நான் பாடின பாட்டுக்கு அந்த மாதிரி பேரை தப்பாக போடுறது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் நிற்பதுவே. பேக் டு பேக் வந்து மின்னலே ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய ஒரு தொடர்பு ஏற்பட்டு அப்படியே கிக் ஸ்டார்ட் ஆச்சு.